வணக்கம். இது பேப்பர் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல யூஸ் பண்றதுக்கான ரொம்ப பேசிக்கான 8 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க போறோம். இந்த 8 ஸ்ட்ரக்சர்ஸயுமே நம்ம வந்து பி வெர்போட சேர்த்தாப்புல யூஸ் பண்ணுவோம். பி ஏபிள் டூ, பி அபௌட் டூ இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல பி வெர்ப் அப்படிங்கிறப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஆம், இஸ், ஆர் இல்ல பாஸ்ட் டென்ஸா இருந்தா வாஸ், வேர் இது மாதிரி சேர்த்து நம்ம யூஸ் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறது பி ஏபிள் டூ. இது வந்து நம்மளுடைய அபிலிட்டி பத்தி பேசுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜெனரல் அபிலிட்டி அப்படின்னா நம்ம ஜெனரலா கேன் யூஸ் பண்ணுவோம். என்னால இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ கேன், அவளால செய்ய முடியும், ஷி கேன் இப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜெனரல் அபிலிட்டி பத்தி பேசுறதுக்கு. இதுவே ஒரு ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல இதை என்னால செய்ய முடியுது அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து பி ஏபிள் டு அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல எப்பவும் இல்லை, ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல பாரு என்னால இதை செய்ய முடியுது அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாம இந்த பி ஏபிள் டு அப்படின்ற இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய இடங்கள்ல நம்ம வந்து கேனுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபார்மலான சிச்சுவேஷன்ல பி ஏபிள் டு யூஸ் பண்ணலாம். பட் இதோடைய ஸ்பெசிபிக் யூசேஜ் அப்படின்னா ஸ்பெசிபிக் சிச்சுவேஷன்ல ஸ்பெசிஃபிக்கா எப்பவும் இல்லை, இந்த இடத்துல என்னால இதை செய்ய முடியுது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த பி ஏபிள் டுவை யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னால தூங்க முடியும், ஐ கேன் ஸ்லீப் அப்படி நம்ம ஜெனரலா சொல்றது இல்ல. ஆனா ஒரு சத்தமான ஒரு இடத்துலயும் ஒரு பொண்ணு தூங்குறா அப்படின்னா, இங்க பாரு இவ்ளோ சத்தத்துல இவளால தூங்க முடியுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து பி ஏபிள் டுவை யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஷீன்றதுனால நம்ம பி வெர்ப் இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷி இஸ் ஏபிள் டு ஸ்லீப் டெஸ்பைட் த நாய்ஸ். ஷி இஸ் ஏபிள் டு ஸ்லீப் டெஸ்பைட் த நாய்ஸ். இவ்வளவு சத்தத்திலயும் இவளால தூங்க முடிகிறது அப்படின்னு சொல்றதுக்கு. என்னால தூங்க முடியும் அப்படின்னா நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். முடிகிறது அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம ஷி இஸ் ஏபிள் டு ஸ்லீப் அப்படி நம்ம சொல்றோம். இப்ப அதே மாதிரி நான் யூசுவலா நல்லா அடுத்தவங்க சொல்றத கவனிப்பேன். பட் பாரு எனக்கு இப்ப ரொம்ப தலைவலிக்குது. அதனால என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஐ கேனாட் கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி ரூடா இருக்கும் இல்லையா? சாரி ஐ அம் நாட் ஏபிள் டு கான்சன்ட்ரேட் அப்படிங்கிறப்போ அது இன்னும் கொஞ்சம் பொலைட்டா, ஃபார்மலா இருக்கும். So I have a headache. I'm not able to concentrate. I have a headache. I'm not able to concentrate. ஒரு 7th பையனா உன்னால 2 நம்பர்ஸ மல்டிப்ளை பண்ண முடியணும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு நம்ம மோட்டிவேட் பண்ற மாதிரி சொல்றதா இருந்தா யூ கேன் மல்டிப்ளை 2 நம்பர்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல இங்க பாரு உனக்கு செய்ய முடியணும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இந்த மாதிரி ஷுட்டோட எல்லாம் சேர்த்து நம்ம கேனை யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இடங்கள்லயும் நாம இந்த பி ஏபிள் டுவை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதாவது அடுத்த வேற மாடல் வெர்ப்ஸோட சேர்த்தும் நாம இந்த பி ஏபிள் டுவை யூஸ் பண்ணுவோம். ஸோ அஸ் அ 7th grader, you should be able to multiply 2 numbers. As a 7th grader, you should be able to multiply 2 numbers. அதிர்ஷ்டவசமா அன்னைக்கு என்கிட்ட பணம் இருந்துச்சு. அதனால என்னால அவளுக்கு உதவ முடிந்தது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா அன்னைக்கு என்கிட்ட இருந்துச்சு. அதனால என்னால ஹெல்ப் பண்ண முடிந்தது. அப்படின்னு சொல்றதுனால, நம்ம பாஸ்ட்ல யூசுவலா கேனுடைய பாஸ்ட் டென்ஸ் குட்ன்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷன்றதுனால பி ஏபிள் டு அந்த பிக்கு நம்ம வந்து இந்த இடத்துல பாஸ்ட்ல வாஸ் அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். Luckily, I had the money and I was able to help her. Luckily, I had the money and I was able to help her. அடுத்து நம்ம பார்க்க போறது பி லைக்லி டு. ஸோ பி லைக்லி டுனா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு. வெறுமனே ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி ப்ராபபிலிட்டி இருக்கு, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை சொல்றதுக்கு தான் நாம பி லைக்லி டு அப்படின்னு வச்சு சொல்ல போறோம். இப்போ அவளுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவளுக்கு பதவி உயர்வு கிடைச்சாலும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இத மாதிரி சொல்றதுக்கு ஷி இஸ் லைக்லி டு கெட் த ப்ரமோஷன். ஷி இஸ் லைக்லி டு கெட் த ப்ரமோஷன். இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மழை பெஞ்சாலும் பெய்யும். இட் இஸ் லைக்லி டு ரெயின் டுடே. இட் இஸ் லைக்லி டு ரெயின் டுடே. எனக்கு இன்னைக்கு நெறைய வேலை இருக்கு. அதனால நீ சொன்ன விஷயத்த நான் மறந்தாலும் மறந்துருவேன். எதுக்கும் இன்னொரு தடவை ஞாபகப்படுத்து அப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ கண்டிப்பா மறந்துருவேன் அப்படி சொல்லல நாம. ஸோ நெறைய வொர்க் இருக்கிறதுனால மறக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதனால எனக்கு ஞாபகப்படுத்து அப்படி நம்ம சொல்லப் போறோம். ரிமைண்ட் மீ, ஐ அம் லைக்லி டு ஃபர்கெட். ரிமைண்ட் மீ, ஐ அம் லைக்லி டு ஃபர்கெட். அடுத்து நம்ம பார்க்க போறது பி ஆப்ட் டு. ஸோ பி ஆப்ட் டு அப்படிங்கிறப்போ இது இயல்பா
இந்த மாதிரி இடங்கள்ல, இந்த மாரி சமயங்கள்ல இப்படிதான் நடக்கும். அதனால இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நாம பி ஆப்ட் டூவ நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு 80 வயசாயிடுச்சு. பொதுவா வயசானவங்க அப்படின்னாலே மறந்துருவாங்க இல்லையா? ஸோ அதனால அப்படி மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க மறந்துருவாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் நம்ம பி ஆப்ட் டூவ யூஸ் பண்ண போறோம். ஷி இஸ் இன் ஹர் 80ஸ். ஷி இஸ் ஆப்ட் டு ஃபர்கெட். ஸோ அவங்க மறந்துருவாங்க. அப்படி. ஸோ கண்டிப்பா மறந்துருவாங்க. அப்படி சொல்லல. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மீன் பண்றோம் அப்படின்னால 80 வயசாயிட்டதுனால அவங்களும் மறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ மறந்தாலும் மறந்துருவாங்க. இந்த மாரி சொல்றத தான் நாம ஷி இஸ் இன் ஹர் 80ஸ். ஷி இஸ் ஆப்ட் டு ஃபர்கெட். அவங்க மறந்துருவாங்க. அப்படி நம்ம சொல்றோம். அவர் டயர்டா இருக்காரு. யூசுவலா டயர்டா இருந்தா திட்டுவாரு. ஸோ இன்னைக்கு போய் "போ அப்பா கிட்ட போய் இத கேளுன்னா" "இல்ல, இல்ல அவர் டயர்டா இருக்காரு. அதனால திட்டுவாரு." அப்படின்னு நம்ம சொல்றோம். He is apt to yell as he is tired. He is apt to yell as he is tired. கோடை காலம்னாலே இயல்பாவே குளம்லாம் வறண்டு போயிடும் இல்லையா? ஸோ கோடை காலத்துல குளம் வறண்டு போனாலும் போகும் அப்படிங்கிற மாரி அர்த்தத்துல தான் கோடை காலத்துல பொதுவா குளம் வறண்டு போகும் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்ற இடங்கள்ல தான் நம்ம ஆப்ட் டூ யூஸ் பண்றோம். ஸோ ஒரு 80 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க மறந்துருவாங்க தான். ஸோ பொதுவா டயர்டா இருக்கப்ப எல்லாரும் சிடு சிடுன்னு ஏதாவது திட்ட தான் செய்வாங்க. கோடை காலம்னாலே குளம் வந்து ஜென்ரலா இந்த மாரி ட்ரையா தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி இயல்பா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம ஆப்ட் டூ யூஸ் பண்றோம். The pond is apt to dry up during summer. The pond is apt to dry up during summer. Be likely to பார்த்தோம். Be apt to பார்த்தோம். இப்ப அடுத்து அதே மாதிரி சிமிலரான மீனிங்ல நம்ம be bound to யூஸ் பண்ணுவோம். Be likely to பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். Be bound to பொறுத்தவரைக்கும் நிச்சயமா இதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்றதுக்கு be bound to. இத வந்து நம்ம கீழ போட்டிருக்க மாதிரி பி சர்டன் டூ, பி டெஃபினெட்லி கோயிங் டூ இந்த மாரி அர்த்தத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்ஃபாக்ட் நீங்க பி பவுண்ட் டூக்கு பதிலா இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போணும். ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்கிற டிராஃபிக்க வச்சு பார்த்தா நம்ம கண்டிப்பா லேட்டா தான் போப்போறோம். அப்படி நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பா, நிச்சயமா அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம பி பவுண்ட் டூ. கிவன் த ஹெவி டிராஃபிக், வி ஆர் பவுண்ட் டு பி லேட் ஃபார் த மீட்டிங். We are certain to be late for the meeting. We are definitely going to be late for the meeting. இப்படிலாம் நம்ம சொல்லலாம். So given the heavy traffic, we are bound to be late for the meeting. அவளுக்கு இருக்கிற திறமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்க பார்க்கலாம். நம்ம ஒரு ரீசனையும் சேர்த்தே, நான் ஏன் ஒரு விஷயத்த அப்படி நிச்சயமா நடக்கும்னு சொல்றேன் அப்படின்னா, இதுதான் காரணம் அப்படின்னு காரணத்தையும் சேர்த்து தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ போன எக்ஸாம்பிள்ல இருக்கிற டிராஃபிக்க வச்சு பார்த்தா கண்டிப்பா நம்ம இன்னைக்கு லேட்டு தான் அப்படி சொன்னோம். ஸோ அவளுக்கு இருக்கிற திறமை மற்றும் அர்ப்பணிப்புக்கு அவ கண்டிப்பா அவளோட கரியர்ல வெற்றி பெறுவாள் அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஸோ வித் ஹர் டேலண்ட் அண்ட் டெடிகேஷன் she is bound to succeed in her career. She is bound to succeed in her career. நீ பொய் சொன்னீன்னா உங்க அம்மா நிச்சயமா வருத்தப்படுவாங்க. Your mom is bound to be upset if you lie to her. Your mom is bound to be upset if you lie to her. அடுத்து நம்ம பார்க்க போறது be going to. So be going to அப்படின்றது நம்ம தமிழ்ல ரொம்ப ஈஸியா நம்ம இத நான் இத செய்ய போறேன், நான் தூங்க போறேன், நான் படிக்க போறேன், நான் எழுத போறேன். ஸோ இந்த மாரி போறேன். ஃபியூச்சர்ல நான் இத செய்ய போறேன். அப்படி சொல்றதுக்கு நம்ம பி கோயிங் டூவ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல நம்ம வந்து வில்லுக்கு பதிலா, நம்ம அடுத்து நிச்சயமா ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பி கோயிங் டூவ யூஸ் பண்ணுவோம். இல்லையா? இப்ப அவர் உன்ன திட்ட போறார். நீ பாரு இத செய்றியே, அவர் உன்ன திட்ட போறார். ஹி இஸ் கோயிங் டூ ஸ்கோல்ட் யூ. ஹி இஸ் கோயிங் டூ ஸ்கோல்ட் யூ. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு ஃபுட்டுக்கு, டின்னருக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்? What are we going to have for dinner today? What are we going to have for dinner today? இப்போ ஒரு விஷயத்த இம்மீடியட்டா அதோ இப்பவே செய்ய போறேன். அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம பி அபௌட் டூவ யூஸ் பண்ணுவோம். இப்ப நான் பஸ் ஏற போறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா, ஐ அம் கோயிங் டூ கெட் ஆன் த பஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க ஃபோன்ல பேசிட்டு இருக்கப்போ பஸ் வந்து நின்னுடுச்சு. நீங்க ஏறணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், "இது பாரு இப்ப பஸ் ஏற போறேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன்." ஸோ இம்மீடியட்டா அடுத்து நம்ம பஸ் ஏற போறோம். ஸோ இந்த மாரி இடங்கள்ல தான் அபௌட் டூவ யூஸ் பண்ணுவோம். I am about to get on the bus. Can I call you later? I am about to get on the bus. Can I call you later? இப்போ அதையே வந்து நம்ம பாஸ்ட்ல சொல்லப் போறோம்.
சரி நான் உனக்கு ஃபோன் பண்ண போனேன். அதுக்கு முன்னாடி நீ ஃபோன் பண்ணிட்ட. I was about to call you, but you called me first. I was about to call you, but you called me first. அடுத்து நம்ம பார்க்க போறது பி டியூ டு. இந்த பி டியூ டுவை நம்ம வந்து 2 விதமா யூஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம பார்க்க போற அர்த்தம் வந்து ஸ்கெட்யூல்டு ஈவென்ட்ஸ்க்கு, டெட்லைன்ஸ்க்கு நம்ம வந்து பி டியூ டு வச்சு சொல்லுவோம். இந்த டேட்டுக்குள்ளார நம்ம இத பண்ணணும். அந்த மாதிரி சொல்றதுக்கு. இத செய்றதுக்கு இதுதான் கடைசி நாள். அப்படி சொல்றதுக்கு நம்ம பி டியூ டுவ யூஸ் பண்ணுவோம். இப்ப வர்ற 15ஆம் தேதிக்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணணும். The payment is due to be made by the 15th of the month. The payment is due to be made by the 15th of the month. So due date அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணணும். ஸோ அதுதான் டியூ. அதுதான் டெட்லைன். ஸோ அதை சொல்றதுக்கு தான் இந்த டியூ டு அப்படி நம்ம யூஸ் பண்றோம். The assignment is due to be handed in by tomorrow 5 p.m. The assignment is due to be handed in by tomorrow 5 p.m. ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள்ள நான் வந்து டாக்ஸ் ஃபைல் பண்ணணும். டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். The tax return is due to be filed by April 15th. The tax return is due to be filed by April 15th. So இந்த மாதிரி due date, deadlines பத்தி பேசுறதுக்கு நம்ம be due to யூஸ் பண்ணோம் இல்லையா? இதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து because of. இதுக்கு காரணம் இதுதான். அந்த மாதிரி ரீசன் சொல்றதுக்கும் நம்ம be due to யூஸ் பண்ணுவோம். ரொம்ப மோசமான வானிலை காரணமா விமானம் தாமதமானது. ஸோ விமான தாமதத்திற்கு காரணம் என்னன்னா மோசமான வானிலை. இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம வந்து பி டியூ டு யூஸ் பண்ணுவோம். The flight delay was due to bad weather conditions. The flight delay was due to bad weather conditions. இப்போ அதே மாதிரி கரண்ட் போணுச்சு இல்லையா? இப்போ அது காரணம் என்னன்னா அந்த எலக்ட்ரிக்கல் வயர்ல அந்த எலக்ட்ரிக்கல் கிரிட்ல ஏற்பட்ட கோளாறு. The power outage was due to a malfunction in the electrical grid. The power outage was due to a malfunction in the electrical grid. கடைசியா நம்ம பார்க்க போறது be willing to. ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ் தான். ஸோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு நான் சந்தோஷமா ரெடியா இருக்கேன். இந்த விஷயத்தை செய்ய நான் சந்தோஷமா ரெடியா இருக்கேன். எப்படி சொல்றதுக்கு? உன்னோட எஸ்ஏ வாக்குல உனக்கு ஹெல்ப் பண்ண நான் ரெடியா இருக்கேன். I'm willing to help you with your essay. I'm willing to help you with your essay. ஒரு காம்படிஷன் ஏதோ ஒண்ணு. அதுல அவர் பங்கேற்க ரெடியா? Is she willing to participate? Is she willing to participate? நான் எங்கேயும் போக ரெடியா இல்ல. I am not willing to go anywhere. ஸோ இந்த இடத்துல வில்லிங்கா ரெடியா இருக்கிறது ஒரு விஷயம் செய்யறதுக்கு விருப்பத்தோட இருக்கிறது. ஸோ இப்படிதான் நம்ம மீன் பண்றோம். ஸோ ஐ எம் நாட் வில்லிங் டு கோ எனிவேர். ஸோ இந்த வீடியோல நாம ஜென்ரலா ரொம்ப காமனா யூஸ் பண்ற சில சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.